நம்ம சுகன் ஸ்பாட் சேனலில் ஆல்ரெடி நம்ம நியூ கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். ஒருத்தவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. நான் இந்த கேஸ் ஸ்டவை ஒரு 8 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பார்க்க பளபளன்னு புது ஸ்டவ் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸும் கொடுக்குறேன். VDM 3 பர்னர் லேட்டஸ்ட் மாடல் கேஸ் ஸ்டவ் தான் நான் வாங்கியிருந்தேன். பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸும் இல்லாமல் மெட்டலும் இல்லாமல் பிளாக் கலர் கோட்டிங் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டவ்வோட ப்ளஸ்ஸே வந்து ரொம்ப பெரிய பர்னர் ஒன்று இருக்கும். அதில் வந்து பெரிய பெரிய பிரியாணி பாத்திரங்கள்லேருந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு சமைச்சிக்கிறலாம். அது தவிர்த்து நார்மலாக இருக்க ஸ்மால் சைஸ் பர்னர் ஒன்று, மீடியம் சைஸ் பர்னர் இருக்கும். இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு மட்டும் நார்மலாக நான் யூஸ் பண்ணுறதுலேருந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி வந்துட்டு வாஷ் தொடச்சி வைக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் நல்லா வந்து டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். நல்லா வாஷ் பண்ணுவேன். அப்போ உடனேவும் தொடச்சி வச்சுருவேன். இருந்தாலுமே இந்த கார்னரில் நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து துரு பிடிக்குது. என்னோடய சிஸ்டர் வந்து கிளாஸில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டவ்வில் இருக்க ஸ்டாண்டும் இதே மாதிரி தான் துரு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய மாதிரி இருக்க அடுப்பு தான் சொல்லுவோம். பழைய மாதிரி இருக்க சில்வர் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் கூட துரு பிடிக்காது. துரு பிடிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். இது வாங்கி 1 இயர் கூட ஆகலை. எப்படி துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போமே லைட்டாக தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தடவி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. மித்தபடி பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. அந்த ஸ்டாண்டு ஒன்று மட்டும்தான் மைனஸு. நெக்ஸ்ட்டு வந்து பர்னர் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய பர்னர். இது மிச்சம் இருக்க 2 பர்னர் தான். இது வந்து கொஞ்சம் நார்மலாக மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸு. இந்த பர்னர் வந்து பெரிய பர்னர் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணாதனால கலர் அப்படியே சேஞ்ச் ஆகலை. சின்ன பர்னர் 2மே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கனால கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பர்னரை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சு பேக்கிங் சோடா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த பர்னர் எல்லாமே வெங்கலம் அப்படின்றனால நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி, உப்பு இல்லை நார்மலாக கொஞ்சமாக புளியை தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம நார்மலாக என்ன சோப்பு வச்சு விளக்குறோமோ அந்த சோப்பு வச்சு தேய்ச்சாலே போதும். நல்ல ஒரு க்ளீனாக வந்துடும். எப்போவுமே பர்னரை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தூக்கி பார்க்கணும். எல்லா ஹோல்ஸுமே நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஏதாவது ஹோல் மட்டும் அடப்பு இருந்துச்சுன்னா அதை லைட்டாக பின்ன வச்சு குத்தி விட்டுட்டிங்கன்னா போதும். கேஸில் ஃபுல்லாக நார்மலாக கேஸ் வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக அடுப்பு எரியும். இந்த டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். மாங்குன்னு போட்டு பர்னரை கழுவணும்னு அவசியம் இல்லை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்னரே ரொம்ப கருப்பாக போய் துரு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஊற வைக்காமல் டக்குன்னு புளியை மட்டும் தேய்ச்சிட்டு நார்மல் சோப்பு வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா பர்னர் சீக்கிரம் துரு பிடிக்காது. எந்தவித அடைப்பும் வராது. நல்லாவும் நின்று கேஸ் எரியும். இந்த ஸ்டவ்வில் பர்னரும் சரி, இங்கே ஒரு பிளேட் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பிளேட் இருக்குது. அது வந்து நல்லா அட்டாச்சாக இருக்கும். இது வந்து ரிமூவலாக இருக்குது. ஏதாவது பொங்கிருச்சு அப்படின்னா அந்த பிளேட்டை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அடுப்பில் பிடிச்சதே வந்து இந்த பாட்டம் தான். இந்த பாட்டத்தில் இருக்க கோட்டிங் வந்து பிளாக் கோட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதாவது நான்ஸ்டிக்னு சொல்லலாம். ஆனால் நான்ஸ்டிக் பாத்திரத்தை கூட நம்ம சுரண்டி விளக்கணுன்னா கோடு விழுந்துடும். இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் கூட கோடே வராது. அதே சூடான பாத்திரத்தெல்லாம் இது மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். இதே கிளாஸ் ஸ்டவ்வாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே சூடான பாத்திரத்தெல்லாம் வைக்க முடியாது. இது அடுப்புக்கு கீழே பார்ப்போம். அடுப்புக்கு கீழே இன்றைக்கி தான் நானே தூக்கி பார்க்குறேன். ஒரு 7 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நான் தொடச்சதே கிடையாது. ஏன்னா அடுப்புக்கு கீழே பொங்கவே பொங்காது. பொங்குனா தானே துடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மேலே இருக்க அந்த எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுலே மட்டும்தான் அப்படியே பொங்குனாலும் பொங்கியிருக்கும். அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன். இது அப்படியே தான் இருக்குது. இந்த லைட்டாக மட்டும்தான் ஏதோ
படிஞ்சிருக்கு. அதையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டேன்னா புது அடுப்பு மாதிரி இருக்கும் கீழே. புது ஸ்டவ் தானே, அதனால் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. நார்மலாக நம்மளோட அடுப்பை எப்போவுமே புதுசு போல் வச்சுக்கிறணும் அப்படின்னா, சமைச்சு முடித்த உடனே லைட்டாக கையில் தண்ணி தொளிச்சு விட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சாலே போதும். எப்போவுமே பளபளன்னு சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் சோப்பு போட்டு நல்லா டீப் க்ளீனிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக நான் தண்ணி தொளிச்சிட்டு துடைக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த மாடலோட ப்ளஸ்ஸு. பிளாக் கலர் கோட்டிங், விடியம் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்னு கேட்டிங்கனாலே லேட்டஸ்ட் மாடல் கடைகள்லாம் கிடைக்கும். நார்மலாக லைட்டாக தண்ணி தொடச்சாலே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு கரையுமே இருக்காது. அப்படியே வடிஞ்சிருந்தாலும் காஞ்சி போயிருந்தாலுமே லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஒரு துணியை வச்சு துடைக்கும் போது டக்குன்னு வந்துடுது. அந்தளவுக்கு கோட்டிங் சூப்பராக இருக்குது. அடுப்போட கோட்டிங் வந்துட்டு ஸ்டாண்டில் மட்டும்தான் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி எப்பயும் போல் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுப்பு எப்படி புதுசு போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் அடுப்பும் இந்த மாதிரி எப்போவுமே புதுசாக பளபளன்னு இருக்கணும்னா டெய்லி சமைச்சு முடித்தோடனே ஒரு ஈர துணியை வச்சு மட்டும் தொடச்சி எடுத்து விட்டுருங்க. அதில் எந்த பிசுக்குமே இருக்காது. வாரத்துக்கு ஒரு முறை நல்லா சோப்பு போட்டு டீப் க்ளீனிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் சமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸையுமே சமைச்சு முடித்த உடனே ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பளபளன்னு நீட்டாக சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருந்துச்சுன்னா எறும்பு பூச்சி எதுவுமே வராது. கேஸ் அடுப்பில் ரொம்ப கரைப்பட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும், கேஸ் லீக் ஆகும், பெரிய ஆபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் அடுப்பையும் புதுசு போல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க.